கோதுமை கேக் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 2 முட்டை, 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எசன்ஸ் வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே இன்றைக்கி சேர்த்துல, இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் சலிச்சு வச்சுருக்கிற மாவை 3 பேட்சாக பிரித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு ஆயிலை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் கலந்து வச்சுருந்த கேக் மாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கிறேன். டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு இந்த மாதிரி நான் பேட்டரை வச்சுட்டு மூடி போட்டு நல்லா 20லேருந்து 25 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க.